வெல்கம் டு ஜஸ்ட் என்ஜாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு ஒரு 10 பல், சிறிதளவு இஞ்சி, 1 இன்ச்சு இஞ்சி இருந்தால் போதும், சின்ன வெங்காயம் அதோட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, கொஞ்சமான ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சிறிதாக பொடியாக நறுக்கிக்கோங்க, ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க, அதற்கு தேவையானது தக்காளி, அடுத்து பார்த்திங்கன்னா இது கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய். அடுத்து சங்கரா மீன் நல்லா கழுவி மஞ்சள் உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1 கிலோ மீன் செய்ய போகிறேன் இன்றைக்கி. அடுத்து நம்ம எடுத்துக்கின பாருங்கள், பூண்டு, மிளகு, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு, இஞ்சியும் சிறிதளவு போட்டு அதை நல்லா நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். நான் வச்சுருந்தேன் இல்லையா, சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அரைச்சிக்கிட்டேன். 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியே எடுங்க, அப்போ தான் நமக்கு அந்த கலர் நல்லாயிருக்கும். அதையும் அரைச்சி எடுத்துட்டேன், விழுதா நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி தாளித்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நான். நீங்களும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் மீன் குழம்பு மிக சுவையாக இருக்கும் அப்படின்லாம். இல்லாதவங்க கல்லெண்ணெயில் கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அது கொஞ்சம் பொன்னிறம் ஆகட்டும். அடுத்தது சீரகம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுக்கோங்க. மீன் குழம்பு செய்கிற விதம் ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இது எங்களோட ஸ்டைல் மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்து பச்சை கருவேப்பிலை, அடுத்து 3 பச்சை மிளகாய் கீனி வச்சது, அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மீன் குழம்பை பொறுத்தவரையும் நீங்கள் எவ்வளவு எல்லாமே வதக்குறீங்களோ, அந்த தக்காளி, ஆனியன் அதெல்லாம் அதில் தான் டேஸ்ட்டே வருங்க. அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 10 நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா அந்த கலர் சுருங்கி வர்ற வரையும் அந்த சின்ன வெங்காயம் வதக்கி எடுங்க. பெரிய வெங்காயத்தை விட மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு நல்ல ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூவும் கிடைக்கும் நமக்கு சின்ன வெங்காயத்தில். அடுத்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, மிளகு, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, சோம்பு அதெல்லாம் போட்டு அரைச்சது, அது பூண்டு அதெல்லாம் அரைச்சது, அதையும் நீங்கள் கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிங்கனாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையும் அந்த எண்ணெயில் போட்டு அதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு சிலர் மீன் குழம்புக்கு வதக்கிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சிட்டு பண்ணுவாங்க, ஒகேனக்கல் மீன் குழம்பு மாதிரி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா மீனுக்குமே இதே மெத்தட்லேயே செய்யலாம். ரோகு மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து மீன்களில் சங்கரா மீன் கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் அதை நல்லா வதக்கணும். அடுத்து ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள், மீன்லேயும் நம்ம மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இது குழம்புக்கு கொஞ்சம் சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
வெங்காய பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயமே போட்டிங்கன்னா 3 வெங்காயம் போடுங்க, மீடியம் சைஸ் வெங்காயம். உங்களுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் சின்ன வெங்காயத்தை உரித்து போட்டு அப்படியே வைப்பாங்க. அது காரக்குழம்பு சாப்பிட்ற டேஸ்ட் வரும். இப்படி அரைச்சி வைக்கிறப்ப அது எல்லாம் மசாலாலாம் மீனில் நல்லா அப்சர்வ் ஆகி உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வதக்கிறதுல தாங்க டேஸ்ட்டு. வதக்கணும், நல்லா வந்து எண்ணெய் பிரிகிற அளவு நீங்கள் மீன் குழம்புக்கு வதக்கிட்டே இருக்கணும். அடுத்து சிறிதளவு உப்பு போட்டுக்கோங்க. வதங்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும், அதுக்காக நீங்கள் உப்பு ஆட் பண்ணி வதக்குங்க. மறுபடியும் மசாலா ஆட் பண்ணுறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போடும்போது கொஞ்சம் கம்மியாகவே போடலாம், ஏன்னா உப்பு கரிச்சிச்சுன்னா நமக்கு அப்புறம் கஷ்டமாக இருக்கும். அப்புறமா ஃபைனலாக வந்து நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் உப்பு. அடி பிடிக்காத மாதிரி கலரிட்டே இருங்க. அதை எடுத்து தக்காளி 3 நல்லா பழுத்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, நல்லா ரெட் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு சிலர் தாளிக்கும் போதே இந்த மாதிரி வடகமும் ஆட் பண்ணிப்பாங்க. வடகம் பிடிக்கிறவங்க ஃபைனலாக நீங்கள் தனியாக வச்சு வடகத்தை தாளிச்சும் நீங்கள் மேலே போட்டுக்கலாம். பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாமே செய்யுங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு அடி பிடிச்சிடும். கனமான பாத்திரம் வச்சு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிட்டே இருக்கணும். சட்டியில் செஞ்சால் இன்னும் அலாதியாக இருக்கும் சுவை. அதோடு அந்த எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே பழைய புளி யூஸ் பண்ணுறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும்னுவாங்க. நாங்கள் பழைய புளி தான் யூஸ் பண்ணுறோம். நீங்களும் அப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். புது புளியில் ஒரு அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அடுத்து நான் எப்போவுமே கொஞ்சம் ஆச்சி மீன் மசாலா மீன் குழம்பு மசாலா வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணுவேன். அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுட்டு நாம் மீன் குழம்பு மாதிரி செய்கிறப்ப 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அது ஒரு 2 ஸ்பூன். காரம் அதிகம் வேணுன்றவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம், மிளகு வேறு போட்டிருக்கோம். அதனால் நான் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து ஆச்சி மீன் குழம்பு மசாலா போட்டிருக்கேன். நீங்கள் மீன் குழம்பு மசாலா போடலனாலும் அதே டேஸ்ட்டு தாங்க வரும். அதனால் அது நீங்கள் இல்லைன்னா விட்டுடலாம். அடுத்து தனியாத்தூள், அது ஒரு 2.5 ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம் தனியாத்தூள். இது குழம்பு நமக்கு அதிகமாக வர்றதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணணும். நமக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும் போதே அதோட வாசனை வந்து அரோமா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிடணும் போல் மீன் குழம்பு வாசம் பக்கத்து வீட்டுக்கு வீசும்ன்ற மாதிரி இருக்கும். எப்போவுமே மீன் குழம்புக்கு அந்த மீடியம் சைஸ் மீன் அது போடுறப்ப நல்லாயிருக்கும். பெரிய மீனை விட
சின்ன மீன்களை வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய மீனெல்லாம் வறுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அப்போ நாம் மற்றதெல்லாம் ஆட் பண்ணலாம். தேங்காய் பால் வேணுன்றவங்க ஒரு 1/4 மூடி தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம் குழம்பு டேஸ்ட்டுக்கு. நான் வந்து தேங்காய் சேர்த்தலை, ஏன்னா குழம்பு நமக்கு 2 நாள் வச்சு சாப்பிட்டாலும் மீன் குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்துறப்ப அது கெடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் அதை நான் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா மிக்சியில், அந்த தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி தேவையான அளவு அதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு திக்னஸ் கன்சிஸ்டன்சி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் அந்த அரைச்சதுலலாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட நான் தண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி எவ்வளோ நாளும் ஆட் பண்ணலான்னு ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு வந்து தண்ணி ஆகிடும். மசாலாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் ஒரு 1/4 மூடி வந்து ஆட் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து வரட்டும், 2-3 கொதி வரணும். வந்துடுச்சு. இப்போ நான் அந்த மீனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை எடுத்து போடுறேன். நிறைய நேரம் மீன் வந்து கொதிக்க தேவையில்ல, ஏன்னா உங்களுக்கு தெரியும் மீன் வந்து ஈஸியாக குக் ஆகிடும். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இந்த மீன் வந்து உங்களுக்கு குழம்புல ஊறும் போது நல்லா டேஸ்ட் வருங்க. எப்போவுமே வச்சுட்டு உடனே மீன் குழம்பு சாப்பிடக்கூடாது. அட்லீஸ்ட் அது வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஆச்சு நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க, பாயில் ஆகட்டும். ஆல்ரெடி குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மீன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆனால் போதும், நமக்கு மீன் குழம்பு ரெடி. எல்லா மீனையும் உள்ளே நல்லா இம்மர்ஸ் ஆகிற மாதிரி எல்லாம் அழுத்தி விடுங்க. மீன் போட்டுட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஸ்லோவாகவே வைங்க. கொத்தமல்லியும் கொஞ்சம் மேலே தூவிக்கோங்க. இந்த மீன் இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். மெயினாக நீங்கள் நைட்டு சாதம் இருந்தால் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் அந்த சாதத்தை பிழிஞ்சு எடுத்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மீன் குழம்போட சாப்பிட்டுட்டே இருக்கலான்ற மாதிரி இருக்கும். பழைய சாதத்தோட சூப்பராக போகும். மீன் போட்டுட்டு நிறைய கிண்டாதீங்க, உடஞ்சிரும் மீன். லைட்டாக கலக்கி மட்டும் விடுங்க. பாருங்கள், இப்போ போட்டுட்டாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. சாதத்தோடு சேர்த்து நல்லா சாப்பிட்லாங்க. மீனை முடிஞ்ச வரைக்கும் குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால் இந்த சங்கரா மீன், சுவையான சங்கரா மீன் குழம்ப வச்சு பார்த்துட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு டெய்லி வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு புது வீடியோவோட அடுத்த வாரம் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஈட் வெல், taste well, eat healthy, stay healthy.